ஹலோ அப்புவா? அப்பு, நான் ஷீலா பேசுறேன். இன்னைக்கு நம்ம அவசியம் சந்திக்கணும். ஆமா, என் வீட்டுக்கே வந்துருங்க. 30 லட்சம் ரூபாய் பிசினஸ் ரகசியம். மிஸ் பண்ணாதீங்க, சீக்கிரமா வந்துருங்க. சீக்கிரமா வரணுமாடி? அப்புன்னு நினைச்சு ஆசையா ஓடியாந்து கதவை திறந்த. இப்போது தப்புன்னு நினைச்சு தவிக்கிறியா கண்ணு? அப்பா வெளியூர் போயிட்டார், தெரிஞ்சுதான் வந்தேன். ஏன் கதை மூட? இந்த மாதிரி தொழிலுக்கெல்லாம் முதல்ல கதை தான் நீ மூடணும். ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். ஆபீஸுக்கு டைப் அடிக்க போனா ஒழுங்கா மரியாதையா டைப் அடிச்சுட்டு போக வேண்டியதானே? எங்க தொழிலுக்கே குழி பறிக்க ஆரம்பிச்சியா? எவன் கொடுத்த தைரியமடி? என்ன ஒண்ணும் பண்ணிடாத. அவர் மேல உள்ள காதல் எப்படி பண்ணிட்ட? ஏண்டி, நீங்க காதல் பண்ணிட்டு சுகமா இருக்கணும், நாங்க நஷ்டப்பட்டு சோகமா இருக்கணும் இல்ல? ஏண்டி காதல் காதல் ஷீலா, இவ்வளவு நாள் அப்பு சொன்னபடி செஞ்ச, இனிமே நான் சொல்றபடி செய். இப்ப போலீஸ்க்கு போன் பண்ண போறேன். இந்த கடிதாசியில் எழுதி இருக்கிறத ஒரு வார்த்தை மாத்தாம அப்படியே அவங்க கிட்ட சொல்றேன். மாத்துன நீ கற்போடு இருக்க மாட்ட, உயிரோடு இருக்க மாட்ட. என்ன சொல்ற? நல்ல பொண்ணு, வா வா. போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் 30, ராமசாமி தெருல இருந்து ஷீலா பேசுறேன். அப்புங்கிறவன் என்ன கொலை பண்ண போறான். உடனே வந்து காப்பாத்துங்க சார், ப்ளீஸ். ரொம்ப தேங்க்ஸ் கண்ணு. நாளையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். என்ன ப்ரமோஷன்ல உன்னை மேல அனுப்ப போறேன். ஷீலா, ஷீலா, என்னமாச்சு? ஷீலா, 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 என்னம்மா அது? யார்? ஷீலா, நானே உங்களுக்கு போன் பண்ணுறது சார். ஷீலாவை யாரோ கொலை பண்ணி. பேர் என்ன? என் பேர் அப்பு சார். நான் வரும்போது ஷீலா நோ சார். என்னைய சார் பண்றீங்க சார்? எனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ப்ளீஸ் பிலீவ் மீ.
அப்பு, அப்பு, ஏன் சுயநலத்துக்காக உங்க 2 பேரையும் நான் என்ன மன்னிச்சிரப்பு. சிச்சி, உன் மேல எந்த தப்பு இல்ல விஜய். அது ஷீலாவை வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்ட நானே அவ சாகறதுக்கும் காரணமா இருந்துட்டேன். அதை நினைக்கும் போது எனக்கு அழாத அப்பு. நான் உனக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கே தெரியல. அப்ப எவ்வளவு செலவானாலும் சரி, உன்னை நான் வெளியே கொண்டு வந்துடுறேன். மிஸ்டர் விஜய், நான் கேட்ட பணத்தை நீங்க கொடுத்துட்டீங்க. நீங்க கேட்ட விடுதலைய உங்க ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. மேடம், என்கிட்ட வேலை செஞ்சாங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பு தன்னோட உயிருக்கு உயிரான காதலை இழந்துட்டான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தான் செய்யாத கொலைக்காக ஜெயில்ல. கவலைப்படாம போங்க. யுவர் ஆனர், ஷீலாவின் வீட்டில் இருந்த பொருள்களிலும் கொலை செய்ய பயன்படுத்திய கத்தியிலும் அப்புவின் கைரேகைகள் இருந்திருக்கின்றன. வீட்டில் தனியாக இருந்த ஷீலாவை அப்பு பலவந்தமாக கற்பழிக்க முயன்றிருக்கிறார். அது முடியாமல் போனதாலும், ஷீலா போலீசுக்கு போன் செய்ததால் ஆத்திரம் அடைந்ததாலும் ஷீலாவை அப்பு கொலை செய்திருக்கிறார். இது நிபுணர்களின் சாட்சியத்தின் மூலமும் அப்புவை கைது செய்த இன்ஸ்பெக்டரின் சாட்சியத்தின் மூலமும் உறுதியாகிறது. எனவே குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வழங்கும்படி கனம் கோத்தார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எதிர்த்தரப்பு வக்கீல் தனது குறுக்கு விசாரணையை தொடங்கலாம். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் அப்பு இந்த கொலையை செய்தார் என்பது மிகவும் கற்பனையான குற்றச்சாட்டு. அப்புவும் ஷீலாவும் காதலர்கள். வழக்கம் போல் அப்பு ஷீலாவை சந்திக்க வீட்டிற்கு சென்றிருக்கிறார். இதை பயன்படுத்திக் கொண்ட கொலைகாரன் தான் செய்த கொலையை அப்பு செய்ததாக நம்ப வைத்திருக்கிறான். வீட்டில் உள்ள எல்லா பொருள்களிலும் அப்புவின் கைரேகை இருக்கிறது. கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட கத்தியிலும் அப்புவின் கைரேகை இருந்திருக்கிறது. ஆனால் அறுத்து வீசப்பட்ட டெலிபோனில் இவருடைய கைரேகை இல்லை. கொலைகாரன் கையுறை மாட்டிக்கொண்டுதான் கொலையும் செய்திருக்கிறான், போனையும் அறுத்திருக்கிறான். அதனால்தான் அவனுடைய கைரேகை அந்த வீட்டில் எந்த இடத்திலும் இல்லை. அங்கு சென்று பார்த்த அப்பு ஷீலாவை காப்பாற்றும் முயற்சியில் போலீஸ்க்கு தகவல் கொடுப்பதற்காக டெலிபோனை பார்த்திருக்கிறார். ஆனால் ஏற்கனவே அது துண்டிக்கப்பட்டிருந்ததால் அதை இவர் தொடவே இல்லை. அதனால்தான் இவருடைய கைரேகை டெலிபோனில் மட்டும் இல்லை. யுவர் ஆனர், ஷீலாவின் கை நகை இடுக்குகளில் ரத்தத்துடன் கூடிய சதை துணுக்குகள் இருந்ததாகவும் அந்த ரத்தம் பி குரூப் எனவும் ரிப்போர்ட்டில் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது கொலைகாரன் கொலை செய்ய முயற்சித்த போது தன்னை அவனிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள ஷீலா தன் கை நகங்களால் அவனை கீறி இருக்கிறாள். அப்படி அப்புத்தான் இந்த கொலையை செய்தார் என்பது உண்மையானால் அவர் உடம்பில் நகக்கீறல்களால் ஏற்பட்ட காயங்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி எந்த காயங்களும் இல்லை என்று டாக்டரின் ரிப்போர்ட் கூறுகிறது. அது மட்டுமல்ல, ஷீலாவின் விரல்களில் ஒட்டியிருந்த ரத்தம் பி குரூப்பை சேர்ந்தது. எனது கட்சிக்காரர் அப்புவின் ரத்தம் ஏ குரூப்பை சேர்ந்தது. அதற்கான ஆதாரத்தை கனம் கோட்டாரின் முன் சமர்ப்பிக்கிறேன். எனவே எனது கட்சிக்காரர் அப்பு ஷீலாவை கொலை செய்யவில்லை, அவர் நிரபராதி என்பது தெளிவாக்கப்பட்டிருப்பதால் அவரை விடுதலை செய்யுமாறு கனம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. திருமதி கல்பனாவின் வாதம் இந்த கொலையை மிஸ்டர் அப்பு செய்யவில்லை என்பதை தெளிவுபடுத்தி இருப்பதால் அப்புவை விடுதலை செய்து தீர்ப்பு வழங்குகிறேன். மேலும் இந்த வழக்கில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்குமாறு காவல்துறையை கேட்டுக்கொண்டு இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். ஒரு கொலையை பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு. நம்ம தொழிலுக்கு துரோகம் பண்ணவளை கொலை பண்ணி அந்த பழி அவன் காதலன் மேல போட்டு உள்ள தள்ளனா உங்க பொண்டாட்டி ரொம்ப லேசா வெளியே கொண்டாந்துட்டாங்க. என்ன அர்த்தம் சொல்ற? அதுக்கு என்னைய செய்ய சொல்ற? இந்த காலத்து ஆம்பளைங்க பொண்டாட்டிய வீட்டுல தான் பேச விடுவாங்க. ஆனா நீங்க கோர்ட்ல பேச. நீங்க ஒரு வார்த்தை சொல்லி அவங்கள ஆஜராகாம தடுத்திருக்கலாம். என்ன சொல்லி தடுத்திருக்கலாங்கிற? நாம தான் அந்த கொலையை செஞ்சோம்னா குழந்தை பிசினஸ்ல நீ என்னுடைய சைலண்ட் பார்ட்னர்ங்கிறது அவளுக்கு தெரியாது. அதனாலதான் நான் இருக்கிறது வீடா இருக்கு, அவ என் மனைவியா இருக்கா. நம்ம கதை மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது வீடு கோர்ட் ஆயிடும், அவ வக்கீல் ஆயிடுவான்.
அதனால விஜய் விஷயத்துல நீ இனிமே தலையிடாத, நான் கவனிச்சுக்கிறேன். Can I speak to Mr. Vijay? Hello, Mr. Vijay. I am GKG here. ஹலோ சார், சௌக்கியமா? அது இல்லாதனாலதான் உன்னை நேர்ல சந்திச்சு பேச விரும்புறேன். நீங்க கிரேட் ஜிகேஜி, நான் சாதாரண எல்கேஜி. என்ன சந்திச்சு என்ன சார் ஆக போகுது? நோ, அப்படி சொல்லாத. வாழ்க்கையில ஜெயிக்கிறவன் தான் பெரியவன். மேதாவியா இருந்தாலும் அவன் தோத்தான் சின்னவன் தான். எப்போ எங்க சந்திக்கலாம்? எங்க வேணும்னாலும் சந்திக்கலாம். இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு என் கெஸ்ட் ஹவுஸ்ல சந்திக்கலாம். ஓகே? ஓகே. குட் லக். மிஸ்டர் ஜிகேஜி. ஹலோ விஜய், சொன்ன டயத்துக்கு வந்துட்டியே. பொதுவாவே உன்ன மாதிரி பணம் சம்பாதிக்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் சின்ன வயசுல பெரிய பெரிய தொகைகளை சம்பாதிக்கிறவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் கம். விஜய், என்னுடைய அனுபவமும் உன்னுடைய திறமையும் ஒன்னா சேர்ந்தா இந்த கஷ்டமான தொழில நம்ம மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. Come on. Come on. எப்போ வந்தீங்க? ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? சாப்பிட வாங்க. எனக்கு பசி இல்ல. பொய் சொல்றீங்க. உங்க மனசுல என்னமோ இருக்கு, அதான் சாப்பிட வர மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போய் படு. ஒண்ணும் இல்லைன்னு உங்க வாய் தான் சொல்லுது. என்னமோ இருக்குன்னு உங்க முகம் சொல்லுதே. என்ன தனியா இருக்க விடு. இப்ப என் இதயம் எரிமலையா குமுறிக்கிட்டு இருக்கு. அது வெடிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து போயிரு. போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன். உங்க மனசு எரிமலையா இருந்தா உங்க அம்மா மனசு சேர்ந்தே எரிஞ்சு போயிடும். ஏதோ உங்க வேதனையை என்கிட்ட சொன்னா உங்களுக்கு ஆறுதலா இருக்குமேன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்ன கேவலம் ஒரு வேலைக்காரி தானே நினைச்சிட்டீங்க. நான் சிரிச்சா சிரிச்சு, நான் அழுதா அழுது, நான் துடிச்சா துடிச்சாங்களே, அந்த தெய்வத்தை சக்கர நாற்காலியில உட்கார வச்ச சண்டாளனை நினைச்சா எனக்கு என்ன விடுகதை மாதிரி பேசுறீங்க? விடுகதைதான். ரொம்ப காலமா என் மனசை எரிச்சுக்கிட்டு இருந்த அந்த விடுகதைக்கு இன்னைக்கு தான் விட கண்டுபிடிச்சேன். எங்க அம்மாவை நடப்பணமாக்கின அந்த நாசக்காரனை 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் பார்த்தேன். அவ யார் தெரியுமா? எங்க அப்பா. என்னது, உங்க அப்பாவா? எங்க அப்பான்னு சொன்னதும் உனக்கே அதிர்ச்சியா இருக்கே. எனக்கு எப்படி இருக்கும்? என் மனபாரத்தை யாருக்கிட்டையாவது இறக்கி வைக்கணும்னு துடிக்கிறேன். எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? எங்க அம்மா வசதியான குடும்பத்துல பிறந்தவங்க. சொந்தங்களை எல்லாம் ஒதுக்கிட்டு எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அம்மா சந்தோஷமா இருந்தேன்னா பார்த்ததில்லை. வேலை இல்லாம வெட்டியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு எங்க அப்பா. தினமும் குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை அடிப்பாரு, உதப்பாரு. அடி உத எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பக்கத்து வீட்டுல வேலைக்காரியா வேலை பார்த்த எங்க அம்மா எனக்கும்
எங்க அப்பாவுக்கு சோறு போட்டு வளர்த்தாங்க. எனக்கு வயசு 6 இருக்கும். அம்மா, எல்லாரும் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறாங்க. எனக்கு மட்டும் ஏமா ஒண்ணுமே வாங்கி தரல? அம்மா உனக்கா சேர்த்து வச்சிருக்க காசெல்லாம் அப்பாட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அப்பா உனக்கு புது துணி பட்டாசு எல்லாம் வாங்கி இப்ப வந்துருவாரு. இதோ அப்பா வந்துட்டாரு. என்னங்க வெறும் கையோட வந்து நிக்கிறீங்க? ஏண்டி உனக்கு கண்ணு தெரியல? வெறும் கையோட வந்திருக்கிறேனா? கையில கெடாம இருக்கிறீங்கடி. குழந்தைக்காவது புது துணி பட்டாசு வாங்கிட்டு வாங்கன்னு தானே காசு கொடுத்து அனுப்புனேன். நல்ல நாள் அதுமா இப்படி வந்து நிக்கிறீங்களே. நல்ல நாளா? எதிரி நல்ல நாள்? உங்க அப்பன் சொத்தையெல்லாம் எழுதி வைப்பான்னு நினைச்சு ஏமாண்டு என் எதிர்காலத்தையே நாசமாக்கிட்டு நிக்கிறேன்னு அப்புறம் என்ன நல்ல நாள்? நமக்கு இருக்கிறது ஒரே புள்ள. மத்த பிள்ளைங்களை போல அந்த பிள்ளைக்கு துணி எடுத்து கொடுக்க முடியலையேன்னு பெத்த வயிறு பத்தி எரிஞ்சு போய் நிக்கிறேன். உனக்கு மட்டுமாடி வயிறு எரியுது? இத குடிச்சதுனால எனக்கும் வயிறு எரியுது. இதெல்லாம் நீங்க பேசலைங்க. இந்த பாழா போன குடிதான் உங்களை அப்படி பேச வைக்குது. ஒன்னாதான் எனக்கு நிம்மதி இல்ல. நானா சரிக்கிட்ட நிம்மதியை கெடுத்துட்டேடி. என்ன சொன்ன? பட்டினி கிடந்தாத்தான் இவன் திமிரு அடங்கும். அவன் உள்ளேயே பட்டி கிடந்து சாகட்டும். இந்த தீபாவளியோட உங்க 2 பேருக்கு நான் முழுக்கு போட்டுட்டேன். நீயாச்சு உன் மகனாச்சு. வாங்கடே. துரும்புனி இருப்பாருன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டுல தான் இருந்தாங்க. அம்மா அம்மாங்கிற என்னோட சத்தத்தை கேட்டு ஓடி வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. ஆனா இங்க எங்க அம்மாவோட உயிரை மட்டும் தான் காப்பாத்தினாங்க. அவங்க நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மாவை நடக்க வைங்க டாக்டர், எப்படியாவது நடக்க வைங்க டாக்டர்னு கத்துடு கெஞ்சுடு கதறுடு. ஆனா என் கையில ஒண்ணும் இல்ல. எல்லாத்துக்கும் மேல ஒருத்தன் இருக்காடு கைய பிரிச்சுட்டாங்க. யாருக்குமே எந்த துரோகம் பண்ணாத எங்க அம்மாவை இப்படி பண்ணிட்டேன்னு அந்த மேல இருக்கிறவன்ட்ட கேட்கறதுக்காக எங்க அம்மாவை அழைச்சிட்டு கோயிலுக்கு போயிருந்தேன். விஜய், என்னம்மா? குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும்பா. இத கொண்டு வரேம்மா. அம்மா அம்மா, என்னப்பா? கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. இரு தரேன். மரியாதையா போட்ட காசை எடுத்துட்டு போ. எங்க அம்மா பிச்சைக்காரி இல்ல. எங்க அம்மா பிச்சைக்காரி இல்ல. காசு போட்டா ஏன் மேலேயே திருப்பி அடிக்கிறியா? பிச்சைக்காரி என் பிள்ளைய விட்டுடுங்க. அவனை அடிக்காதீங்க, ஒண்ணு செய்யாதீங்க. ஐயா, அவனை விட்டுடுங்க. அவனை விட்டுடுங்க. அவனை ஒண்ணு செய்யாதீங்க. விஜய், அம்மா அடி பலமா பட்டுச்சா?
என் கண்ணு முன்னால போட்டு அடிக்கிறாங்களே அத கூட என்னால தடுக்க முடியலையே. உன்னை வளர்த்து எப்படி ஆளாக்க போறேனோ. நீ கவலைப்படாதம்மா, நான் கஷ்டப்பட்டு உழைச்சு வேலை செஞ்சு உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாத்துவேம்மா. அந்த சின்ன வயசுல நடக்க முடியாத எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக நாயை விட கேவலம் அலைஞ்சிருக்கேன். நானும் எங்க அம்மாவும் எத்தனை நாள் பட்டினி கிடந்திருப்பேன் தெரியுமா? ஒருவேளை சொத்துக்காக சாக்கடையில இறங்கி வேலை செஞ்சிருக்கேன். ஊரா அலைஞ்சு மாடா உழைச்ச எனக்கு இந்த உலகம் மனுஷங்கிற அந்தஸ்தை கொடுக்கவே இல்லை. கடைசியா பம்பாய்க்கு போனேன், கை நிறைய சம்பாதிச்சேன், என்னென்னமோ தொழில் பண்ண. எங்க அம்மா நிம்மதியா வாழணுங்கிறதுக்காக எங்க அழைச்சிட்டு வந்தேன். உங்க அப்பாவை நீங்க பார்த்தத உடனே அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். எங்க அப்பாவை நான் பார்த்ததோ உன்கிட்ட சொன்னதோ எங்க அம்மாவுக்கு தெரியவே கூடாது. சத்தியம் பண்ணி கொடு. எதுக்காக சத்தியம் பண்ண சொல்றீங்க? நேரம் வரும், நீயே தெரிஞ்சுக்கோ. யார் அவன் அனுப்புனது? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்லிடுறேன். சொல்றா, யாரு? ஜிகேஜி தான். ஜிகேஜி.
இருக்க வேண்டியன்னா முழுசா உன் முன்னால வந்து நிக்கிறேன்னு பாக்குறியா? சும்மா வரல, என்ன கடிக்க வந்த உன் வீட்டு நாய்களோட எலும்பை உடைச்சிட்டு வந்திருக்கேன். ஆயா என்ன சொல்ற? அடிக்க ஆள் அனுப்பிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஏய், நீ இடம் மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு நீ பெரிய ஆளும் இல்ல, நான் பேடியும் இல்ல. ஆத்திரப்படாத ஜிகேஜி, இது அவங்களுக்கு விழுந்த அடி இல்ல, உனக்கு விழுந்த அடி. உன் கடைசி அத்தியாயத்தை எழுதுறதுக்கு நான் போட்ட பிள்ளையார் சொல்லி. என்னடா என்ன ஜெயிச்சிருவோங்கிற திமிர்ல பேசுறியா? நீ மட்டும் இல்ல, இதுவரைக்கும் கனவுல கூட என்ன யாரும் ஜெயிச்சது கிடையாது. நீ என்ன சின்ன குழந்தை, கண்ணுக்குட்டி. உன் ஆட்டத்தை நான் ரசிப்பேன். அதிகமானா நசிக்கிடுவேன், நசிக்கி. நான் யானடா. ஆமா, நீ யானைதான், கோவில் யானை. அந்த கோவில்ல இருந்த தெய்வத்தையே நாசமாக்கணும் நன்றி கட்ட யானை. என்ன கதை விடுற? கதைதான். அக்கினி சாட்சியா உன்னை நம்பி வந்த மனைவிய அந்த அக்கினிக்கே பலி கொடுத்தியே, அந்த கதை உன் சொந்த கதை. என்னது? என் மனைவிய நான் பலி கொடுத்தேனா? கிளி மாதிரி மனைவியும் புலி மாதிரி மகனும் என் வீட்டுல இருக்கிறது இந்த ஊருக்கே தெரியும்டா. idiot. ஊருக்கு தெரிஞ்ச மனைவிய சொல்லல ஜிகேஜி, இந்த ஊருக்கும் வேற யாருக்கும் தெரியாத உன் முதல் மனைவிய சொல்ல. ரோஜாவை நெருப்புல எரிச்சது, அத உன் ரெண்டாவது மனைவி கிட்ட மறைச்சதையும் சொல்ல. போய் என் மனைவிய நான் எரிச்சேனா? அத்தனையும் போய். எது போய்? பண ஆசையில நல்லவனா நடிச்சு பொன்னகை வேண்டாம், உன் புன்னகையே போதுன்னு ஏமாத்தி மீனாட்சியை கல்யாணம் பண்ணியே, அது பொய்யா? சொத்தெல்லாம் கிடைக்காத ஆத்திரத்துல அரக்கத்தனமா அவளை அடிச்சியே, அது பொய்யா? அவளையும் அவளோட 6 வயசு மகனையும் அனாதையா தவிக்க விட்டு ஊரை மாத்தி பேரையும் மாத்தி பணத்துக்காக பசுத்தோல் போத்திய புலியா நீ வாழ்ற வாழ்க்கை தான் பொய்யா? இதுல எது பொய் மிஸ்டர் ஜி.கே. கங்காதரன்? யார் நீ? யார் நீ? யாருக்குமே தெரியாத என் வாழ்க்கை ரகசியம் உனக்கு மாத்திரம் எப்படி தெரியும்? சென்னைக்கு உன் கூட மோத ஆரம்பிச்சனோ அன்னைக்கே ஓ சரித்திரம் என்ன பார்த்து சலாம் போட ஆரம்பிச்சிருச்சு. விஜய், என் வாழ்க்கையோட விளையாட ஆரம்பிச்சுட்ட. உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாயிடுச்சு. இல்ல, என்னைக்கு ஒன்ன பார்த்தனோ அன்னைக்கே எனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்தையே மாத்தி அமைக்க தெரிஞ்சவன்டானா உன்னை கடைசியா எச்சரிக்கிறேன். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கிட்டயே மோத ஆரம்பிச்சிருக்கேன்னா என் கையாலதான் நீ சாக போறேன்னு அர்த்தம். அதை எச்சரிக்கத்தான் நானும் இங்க வந்திருக்கேன். உன்னை அணு அணுவா துடிக்க வச்சு கொல்ல போறேன். உன்னை மட்டுமல்ல, சதுரங்க ஆட்டத்துல எந்த காயை எப்படி நகர்த்தனா எதிரிய ஜெயிக்க முடியுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உன் குடும்பத்தையே சதுரங்க காய்களை உருட்ட போறேன். நான் ஆட போற ஆட்டத்தை எப்போ எப்படி ஆரம்பிக்க போறேன்னு பொறுத்திருந்து பார். வாடா. ஏண்டா, கமிஷன் ஆபீஸ் போயிட்டு 1/2 மணி நேரத்துல வரேன்னு சொன்னேன். ஏன் லேட்டு? ஏதாவது பிரச்சனையா? ஆமா, நம்ம குடும்பத்தோட மான பிரச்சனை. ஏய், என்னடா சொல்ற? 10 ஆபீசருக்கு முன்னாடி நான் தலை குனிஞ்சு நின்னது இதான் முதல் தடவை. என்னது? அப்படி என்னடா நீ தப்பு பண்ண? தப்பு பண்ணது நான் இல்ல, நீங்க தான். Nonsense. என்னடா வளர்ற? அப்பா, உங்க பில்டிங்க்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இதையும் பூசி மறைக்க முடியாது. உங்களுக்கும் குழந்தை பாண்டிங்கிற நோட்ட கிரிமினலுக்கும் என்ன சம்பந்தம்? குழந்தை பாண்டிய யாரா அவன்? என்னப்பா இது குழந்தை தரமா என்னன்னு உளற? நான் உளறேனா? இங்க பாருங்க, இவரை பத்தி எங்க டிபார்ட்மெண்ட் டீடைலா ரிப்போர்ட் வந்திருக்கு. பிசினஸ்ங்கிற பேர்ல நீங்க அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு ஒத்து வராத ஆபீசர்களை அடிக்கிறதும் உதைக்கிறதுமா ஒரு பெரிய ரவுடி கூட்டத்தை நடத்துறீங்க. உண்டா இல்லையா? ரிப்போர்ட்ட யார் உங்களுக்கு கொடுத்தது? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எங்க டிபார்ட்மெண்ட் ரகசியத்தை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறதில்ல. எங்க அப்பான்னு கூட பார்க்காம என்னுடைய நேர்மையை நாணயத்தை நம்பி இந்த கேஸை விசாரிக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கமிஷன்ட்ட கேட்டு இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு வந்திருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கும் குழந்தை பாண்டியனுக்கும் தொடர்பு உண்டா இல்லையா? No. You are wrong. அப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. ஓ, அப்படியா? அப்போ இதெல்லாம் அவன் கூட சேர்ந்து நீங்க தண்ணி அடிச்சது, கிளப்ல ஒன்னா கூத்தடிச்சது, உங்க பிரைவேட் கெஸ்ட் ஹவுஸ்ல கட்டி பிடிச்சு நின்னது, இதெல்லாம் பொய்யா? What the hell he is talking? Business விஷயமா எத்தனையோ இடத்துல எத்தனையோ பேர் மீட் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் போய் இவன் look at him. ரவி, உங்க அப்பா இந்த குழந்தை பாண்டியோடு சேர்ந்து செய்த குற்றம் எதையாவது நீ ப்ரூஃப் பண்ண முடியுமா? அவன் ஒரு நோட்ட கிரிமினல். அவன் கூட அப்பா எவ்வளவு க்ளோஸா இருக்காருன்னு போட்டோல இருக்குல்ல, அதை விட என்ன நிரூபிக்கணும்? குற்றவாளிகளோட பழகுறதே குற்றம்னு
இபிகோல எந்த செக்ஷன்லப்பா சொல்லியிருக்கு? அப்படி பார்த்தா ஆஸ் a கிரிமினல் லாயர் நான் தினம் பழகுறதே கொலகாரங்கிட்டையும் திருடங்கிட்டையும் தான். அவங்களோட சிரிக்கிறேன், சீரியஸா டிஸ்கஸ் பண்றேன், சமயங்கள்ல அவங்க வீட்டு விசேஷங்களையும் கலந்துக்கிறேன். அதெல்லாம் போட்டோ எடுத்து அம்மா, நீங்க புத்திசாலியான வக்கீல், உங்க கட்சிக்காரங்களை காப்பாத்துறதா உங்களுடைய வேலை. ஆனா நான் போலீஸ்காரன். அப்பாவா இருந்தாலும் சரி, அவர் அக்கிரமம் பண்றா தெரிஞ்சா அரெஸ்ட் பண்ணியே தீருவேன். சரி சரி, அது ப்ரூஃப் ஆனதை இவர் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அப்பா நல்ல பசினாரு, சாப்பிட போலாம். நோ, இந்த பெரிய மனுஷன் கையில இருக்கிறது ரத்த கரையா இல்ல வேற எந்த கரைன்னு முடிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் கூட உட்கார்ந்து நான் சாப்பிடுவேன். அங்கதான் இருக்கு பாயிண்ட். நம்மளை பத்தி போலீஸ்க்கு ரிப்போர்ட் போயிருக்குன்னா அது அனுப்பிச்சது யாரா இருக்கும்? அவன்தான் விஜய். கரெக்ட். அவன் தான் என் குடும்பத்துல குழப்பம் உண்டாறதுக்கும் போலீஸ் நம்ம பேர்ல சந்தேகப்படுறதுக்கும் காரணம். குழந்தை, கொஞ்ச நாளைக்கு நாம 2 பேரும் சந்திக்கவே கூடாது. பயந்துட்டீங்களா? பருந்துக்கு பயந்து பாம்பு ஒளிர கதையா போச்சு. தோர பாம்புக்கு பல்லுலதான் விஷம், எனக்கு உடம்பெல்லாம் விஷம். துபாயில் இருக்கிற பெரிய சேட்டு அவன் ஊர்ல பாலம் கட்டுறதுக்காக இங்க இருக்கிற பெரிய மனுஷர்களை எல்லாம் விருந்து கூப்பிட்டுருக்கான். அந்த விருந்துக்கு நிச்சயமா விஜய் வருவான். அன்னைக்கு அவனுக்கு நான் சமாதி கட்டுற நாள், உங்களுக்கு சந்தோஷமான நாள். ஹலோ ஹலோ ஹலோ, ப்ளீஸ் டு மீட் யூ. ஹலோ, ஹாய், எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம் சேகர். ஐம் குழந்தை பாண்டி. குழந்தை? பேபி பாண்டி. பேபி? எங்க ஊர்ல சொல்லலாம், உங்க ஊர்ல சொல்லலாம். ஹாய், மீட் மிஸ்டர் விஜய். வெல்கம். நைஸ் மீட்டிங் யூ. இதுதான் விஜய் கலந்துக்கிற கடைசி பார்ட்டின்னு சொன்னியே, உன்னை நம்பலாமா? நிச்சயமா நம்பலாம். குழந்தை பாண்டி எப்பவுமே செய்யறத தான் சொல்லுவான். நீங்க அந்த பக்கமா போய் உட்காருங்க. ஓகே. சார், இந்தாங்க. தேங்க்யூ. மிஸ்டர் ஜிகேஜி, அதை குடிக்காதீங்க. குழந்தை பாண்டி எனக்காக அனுப்பி வச்சது, இதை குடிங்க. குழந்தை, உனக்கு உடம்பெல்லாம் விஷம், எனக்கு உடம்பெல்லாம் மூளை. Take it easy. உன்னை விட அவன் புத்திசாலின்னு ப்ரூவ் பண்ணிட்டான்.